ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி தட்டை. இது நல்ல கிறிஸ்பாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை எலடன் கூட சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டை பண்ணுறதுக்கு நான் இந்த மெஷரிங் கப் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இதால் தான் அரிசி பருப்பு எல்லாமே அளந்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மெஷரிங் கப் யூஸ் பண்ணிங்களோ அதால் அளந்துக்கோங்க. இப்போது 4 கப் அளவு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன், அதாவது இட்லி புழுங்கலரிசி. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறினதாங்க நல்லா நைஸாக அரைக்க வரும். அதனால் 2லேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊற வைக்கும் போதே 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 3 மணி நேரம் நல்லா ஊறின அரிசியை கிரைண்டரில் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாகவும் நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க. நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் மிக்சியில் கூட இதே மாதிரி நைஸாகவும் கெட்டியாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அரிசி அரைக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த தட்டை செய்கிறதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அரை கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு ஜல்லடையில் சேர்த்து சலிச்சுக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரிசி இழந்த அதே கப்பாலேயே அரை கப் அளவு முழு உளுந்து எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம். ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துறாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த உளுந்து ஆறுனதுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதையுமே முன்னாடி சலித்த மாதிரியே சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், உளுந்து மாவு இந்த அளவுக்கு நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதையுமே தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது உளுந்து மாவும் பொட்டுக்கடலை மாவும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது தட்டையோட காரத்துக்கு தேவையான மிளகாய் எடுத்துருக்கேன். இது 10லேருந்து 12 இருக்கும். அதே மாதிரி பூண்டு ஒரு 20 பல் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டுக்கு தோல்லாம் உரிக்க வேண்டாங்க, அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் போதும். இப்போது நம்ம மாவு அரைக்கிறதுக்குள்ள எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். பொட்டுக்கடலை மாவு, உளுந்து மாவு, கடலைப்பருப்பு, மிளகாய் பூண்டு அரைச்சாச்சு. அடுத்தது வெண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் எள்ளு. இப்போது அரிசி மாவு அரைச்சாச்சு. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல மிளகாயும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பில் தண்ணியெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வறுத்து அரைச்ச உளுந்து மாவு 4 ஸ்பூன் சேர்க்கணும். நான் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவும் 4 ஸ்பூன் சேர்க்கணும். இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் வெள்ளை எள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக நறுக்கின கறிவேப்பிலை. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கிறேன்.
முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருந்தேன். 1 கப் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவும் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு இந்த அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்துன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக உளுந்து மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதே அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டை செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளும் கலந்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டும் போது ஓரத்தெல்லாம் விரிசல் வரக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இந்த மாவை வந்து நம்ம உருட்டி பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா குயிக்காக எடுத்து போட்டு எடுத்துடலாம். அடுத்தது 2 பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த 2 ஷீட்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது நடுவில் ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாலித்தீன் ஷீட்டால் மூடி அதுக்கு மேலே பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்காக இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கையாலேயே தின் பண்ணி விட்டுக்கோங்க. தட்டை வந்து தின்னாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். திக்காக இருந்தால் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு ஃபோர்க்கால் இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால தட்டை வந்து புஷ்ஷுன்னு உப்பி வராமல் ஃப்ளாட்டாகவே இருக்கும். அதுக்காக வந்து ஃபோர்க்கால் குத்தி விட்டுக்கிறோம். இப்போ இந்த தட்டையை இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போடுறதுனால அதில் உள்ள ஈரப்பதம்லாம் உறிஞ்சி தட்டை வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் வந்து தட்டையை இந்த மாதிரி தட்டிட்டு உடனே கூட எண்ணெயில் போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் போடுறதுனால ரொம்ப நேரம் ஸ்டவ் பக்கத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு குயிக்காக போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தட்டை பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இந்த தட்டையை நீங்கள் இப்படியே எடுத்து கூட எண்ணெயில் போடலாம். நம்ம கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் உடனே போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா உடனே தீஞ்சு போயிடும். அதனால் எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது எண்ணெயில் சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா தட்டையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எண்ணெயில் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் தட்டை வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லா தட்டையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நல்ல கிறிஸ்பான ஸ்பைசியான தட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.